அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சட்னி செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் இந்த புதினா சட்னிக்கு ஈடு எதுவுமே வராதுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன், சூப்பர் அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதுலேயே இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பயிர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நம்ம அந்த எண்ணெயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துடலாம். அதே சமயம் நீங்கள் வந்து கருகும் விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வரும். அதுலேயே ஒரு 1/2 கப்பு வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இருக்கும். சின்ன துண்டாக இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டும், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு கூடுதலும் குறைச்சலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம 2 மிளகாயும் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த சுவை சூப்பராக இருக்கும். காரத்தோடு நம்ம சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. ஹோட்டலில் நமக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா புதினா சட்னி, அதை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுருந்தேங்க. நான் அந்த கிளிப்பு வந்து எனக்கு வந்து தவறி போச்சு. நான் தேங்காய் சேர்த்து தான் அந்த சட்னி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த தேங்காவை வதக்கிட்டு சின்ன துண்டாக நான் வந்து புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. ஒரு நெல்லிக்காய் சேர்த்து விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு இனுக்கு அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதங்க விடாதீங்க. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து இறக்கி வச்சிடணும். அந்த பச்சையோட கலர் உங்களுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டு நீங்கள் வந்து இறக்கிடுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த புளிப்பு காரத்தோடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எத்தனை வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஏன்னா தக்காளி சேர்க்கலை அப்படின்றதுனால புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தண்ணி உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாமா? தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து புதினா சட்னி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய வெரைட்டியில் நான் வந்து புதினா சட்னியும் ரெடி பண்ணி நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் நல்ல சூப்பராகவே டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து கோதுமை தோசை தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சூடாக எடுத்து நம்ம அதோட எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா நம்ம வந்து காய்கறியோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூடான கோதுமை தோசைக்கும் இந்த புதினா சட்னிக்கும் சொல்லவே தேவையில்ல, ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.